அருள்வாக்கு பரிகாரமாக ஜோதிடர்கள் வாய்க்கு வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கும் அந்த வாக்கு பலிதம் இருக்குங்கிறதுனால அவங்க சொல்கிறதுனால சிலது நடக்கலாம். 2வது வந்து சில கோயில்கள் வந்து ஜோதிடர்களால் ஆன்மீகவாதிகளாக புகழ் பெறுகிறது. சில கோயில்கள் வந்து ஜோதிடர்களால் ஆன்மீகவாதிகளாக புகழ் பெறுகிறது. இங்கே சென்னையில் வந்து பழனிஞ்சு கிடந்த பல கோயில்களில் சில கோயில்கள் நான் பரிகாரமாக அனுப்பி அந்த கோயிலில் இன்றைக்கி பிரசித்தி பெற்றிருக்குது, ஓஹோன்னு இருக்குது. அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த தெய்வம் நான் ஒரு ஆள் அனுப்பினேன்னாக்கா நீங்கள் வந்து எங்கே போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, சரியாகும்னு சொன்னோன்னா அது சரி பண்ணி தருவாங்க. இது வந்து நாங்கள் சித்தர்களோட தொடர்பு கொண்டு பேசும்போது அவங்க சொல்கிறதா இந்த கோயிலை டெவலப் பண்ணி விடுன்னு சொல்லும்போது நாங்கள் அனுப்புகிறோம், அது டெவலப் ஆகுது. புரியுங்களா? அப்போது இது மாதிரி பல சிந்தையில் தோன்றிய வகையில் ஜோசியர்கள் அவங்கவுங்களுக்கு தோணுதை சொல்லுவாங்க. அது மாறுபடும். எல்லா ஜோசியரும் ஒரே மாதிரி சொல்ல மாட்டாங்க, எல்லா ஊர்லேயும் ஒரே கோயிலாக சொல்ல மாட்டாங்க, மாறி மாறி சொல்லுவாங்க. சொல்கிற மாதிரி போய் செய்ய வேண்டியதுதான் இது. அதுக்கு மேலே இருக்குது, 100% தோஷம் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து பெரிய பரிகாரமாக இந்து மதத்தின் உச்சக்கட்ட பரிகாரத்துக்கு பேர் யாகம்னு பேர். யாகம், ஹோமம் இல்லை யாகம். அந்த யாகத்தை பண்ணி அவங்க பரிகாரத்தை பண்ணிக்கிட்டே சரியாயிடும். வளன்னு இவ்வளோ கதை எதுக்கு சொல்கிறீங்க? பரிகாரம் நான் கேட்டதுக்கு பரிகாரம்னா நீங்கள் கேட்டதுக்கான பரிகாரம் உங்களை ஜாதகம் பார்த்து முறையாக காணிக்க கொடுத்து கேட்டுக்கினாக்கா நல்லது. இருந்தாலும் இதுக்கு ஒரு அற்புதமான கோவில் இருக்குது. அந்த கோவிலை சொல்கிறேன், சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குடும்ப ஒற்றுமை, கணவரும் மனைவிக்குள்ளே பிணக்கு ஏற்பட்டு பிரிஞ்சு இருந்தால் அது சேர்ந்து வாழறதுக்காக திரு சக்தி முற்றம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. கும்பகோணம் பகுதியில் தான் இருக்கிறது. அது வந்து பட்டீஸ்வரம் துர்கா கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கும். அந்த கோயிலில் என்ன விசேஷமாக இருக்குது அப்படின்னாக்கா, சிவன் வந்து லிங்க ரூபமாக இருக்குவார், அம்மன் வந்து அவர் ஆற தழுவி இருப்பார். லிங்கத்தை ஆற தழுவி இருக்கக்கூடியது. ஏதோ வேறு சில இடத்துல நீங்கள் பார்க்கலாம், ஏகாம்பரேஸ்வரரை பார்க்கலாம், அந்த மாதிரி 1-2 கோயில்களெல்லாம் நீங்கள் நம்ம பார்க்குறது உண்டு. அந்த மாதிரி இது வந்து பிணக்கு ஏற்பட்ட தம்பதியரை ஒற்றுமையாக வாழ வைக்க சக்தி வாய்ந்த கோயில் இந்த திரு சக்தி முற்றம்ங்கிற இந்த கோயில். அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே வந்து ரொம்ப நாடி ஜோசியத்திலாம் பரிகாரமாக அந்த கோயில் வருது. நாடி ஜோதிடங்களில் பரிகாரமாக வருது. அகஸ்தியரை வழிபட்டு இருக்கிற கோயிலுன்றதுனால அவர் வந்து பல ஓலைச்சுவடியிலலாம் ஒத்துமைக்காக கேட்கும்போது அவங்களுக்கு இந்த பரிகாரத்தை வந்து அகஸ்தியரை சொல்லியிருக்காரு. அதனால் அந்த கோயிலுக்கு வந்து நம்ம போயிட்டு வரும்போது ஒத்துமைகள் அதிகரிக்கும். தம்பதியர்களுக்கிடையே நிலவி வரும் ஒத்துமைகள் நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். அவ்வப்போது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அருகாமையில் இருக்கிறவங்க போங்க. தமிழ்நாடுக்குள்ளே